காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொள்ளலாம். தசம பாகம், பொருத்தனை காணிக்கைகள், கட்டட நிதி, கர்த்தருக்காக கொடுக்க நீங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கிற எல்லா காணிக்கையும் கையில் எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆன்லைனில் திரையில் இந்த தெரிகிற நம்பருக்கு கூட நீங்கள் காணிக்கை அனுப்பலாம். காணிக்கை கையில் எடுத்துக்கொண்டு ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, விதைக்கிறவர்களுக்கு விதையையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன், இந்த காணிக்கை பல மடங்கு திருப்பி தாங்க ஆண்டவரே. இதை ஆண்டவரே பல மடங்கு பெருக செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கைகளை சேகரிப்போம். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். சொல்லுவோமா? வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், இயேசு இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை. காரணம் வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. வாக்கு மாறாதவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவர் நமக்குடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். அல்லேலூயா. தேவையோடு வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய தேவையை தேவனிடத்தில் தெரிவிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருந்தாலும், தூர தேசத்தில் இருந்தாலும், இங்கே வந்திருந்தாலும் உங்களுடைய காரியத்தை ஆண்டவரிடத்தில் தெரிவிக்கும்படிக்கு பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட தேவனுக்கு தெரிவியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மதிய நேரத்தில் என்னுடைய எல்லாவற்றையும் இடத்துல அறிவிக்கிற ஆண்டவரே, இயேசு பக்கத்தில் வந்து நின்று கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது எல்லாவற்றையும் சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து வேதனைப்பட்டு கலங்கி போய் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய சாட்சி சொல்ல வைப்பார். நல்ல கரங்களை தட்டி, ஏசப்பா என்ன பிரச்சனை இதுதான் ஆண்டவரே, என்னுடைய காரியம் இதுதான் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறப்ப ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அந்த பர்திமேயை கூப்பிட்ட போது ஆண்டவர் நின்று அவனுடைய காரியத்தை சரி செய்தது போல இன்றைக்கு எல்லா வாய்களை திறந்து இயேசுவே
கூப்பிடுங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, என்னுடைய நிலையை அறிந்திருக்கிறவரே, என்னுடைய வேதனையை பார்க்கிறவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த பலவீனம் இல்லை, இந்த காரியம் ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விடுவிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் விடுவிப்பார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவர் இன்றைக்கு விடுவிப்பாராக. உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், உங்கள் நிலைகளை மாற்றுவார், உங்களுடைய எல்லா காரியத்தையும் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆவியானவர் கிருபை செய்வாராக. ஏசப்பா, சரீரத்தில் பலவீனமா இருந்தாலும், இல்லை ஏதோ ஒரு கடன் பிரச்சனையா இருந்தாலும், இல்லை உங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு நெருக்கம் இருந்தாலும், 2 கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க பிதாவே. ஆண்டவரே, 11வது மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் நான் பொறுமையா காத்திருக்கிறேன்ப்பா. உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய தொடுதலுக்காக. என் குடும்பம் இல்லை உங்கள் பிள்ளைகள் இல்லை யாரோ ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நல்ல ஆண்டவரை நோக்கி பார்த்து காத்திருக்கிற ஆண்டவரே. காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. காத்திருக்கிறவர்கள் தலைகுனிந்து போவதில்லை என்று சொன்னீரே. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் அசையாத சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் தலை மேல கை ஜெபம் பண்ணு. இயேசுவே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சரீரத்தில் எதனா பலவீனம் இருந்தால், நீங்க நெடுநாளாய் மாத்திரை எடுப்பதாக இருந்தால், இயேசுவின் நாமத்தினாலே அதை குப்பையில போடும்படிக்கு சிலுவையிலே சகலவற்றையும் பரிகரித்தவர், எல்லாவற்றையும் பரிகரித்தவர், அதை சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் உடைப்பீராக. தேவ ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. இந்த நாளில் ஆண்டவரே, அப்பா எங்கள் மீது கிருபையாய் இறங்கும், தயவாய் இறங்கும். எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வையும் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி திறந்த வாசலை வைப்பீராக சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கும்படிக்கு தேவன் எங்கள் மீது இறங்குவீராக. தேவனுடைய வல்லமையும் மகிமையும் இறங்கி வரட்டும் பிதாவே. கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றையும் கேட்டு அப்படியே செய்ததற்காய் நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து இந்த இடத்துல ஜெபம் நடக்கும். இந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து கொண்டிருங்க. இங்க